விடிய காலையில படிச்சா எல்லா விஷயமும் ஞாபகம் வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இது உண்மைதான், சத்தியமா உண்மைதான். ஆனா படிச்சா ஞாபகம் இருக்காதுன்னு தம்ப்நெயில்ல போட்டிருக்கீங்க அப்படின்னா, இல்ல. அதுல சில விஷயம் இருக்கு. இதுல சில சேஞ்சஸும் இருக்கு. உண்மையிலே காலையில எந்திரிச்சு படிக்கும்போது நம்மளோட பிரெயின் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் தூங்குறதுனால. அதனால ஃப்ரெஷ்ஷா படிக்கும்போது எந்த விஷயம் படிச்சாலும் சரி நம்மளுக்கு ஈஸியா ஞாபகம் வரும். கரெக்ட்டுங்களா? ஆனா ஒரு சில டைம் நீங்க நியூ டாபிக்ஸ காலையில படிக்கிறீங்க. நியூ டாபிக்ஸ காலையில படிக்கும்போது, நீங்க அப்ப படிக்கும்போது எல்லாமே ஞாபகம் இருக்க மாரி தான் இருக்கும். ஈவினிங் திருப்பி பார்த்தீங்கன்னா, படிக்காத மாரி தான் இருக்கும். ஏன்னா, காலையில படிக்கிறது எல்லா விஷயமும் நியூ டாபிக் எல்லாமே நம்மளோட ஷார்ட் டெர்ம் மெமரியில தான் ஸ்டோர் ஆகும். இப்படி ஷார்ட் டெர்ம் மெமரியில ஸ்டோர் ஆகும்போது, அது நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வராது. மறந்து போயிருவோம். அதனால தான் காலையில படிக்கிறது நல்ல டைம் தான். ஆனா, காலையில படிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நியூவா இருக்க திங் இல்ல. ஆல்ரெடி ஈவினிங், நைட் நீங்க என்ன படிச்சீங்களோ, அத காலையில எந்திரிச்சு ரீகால் பண்ணா 70%க்கு மேல உங்கனால அது பிரெயின்ல ஸ்டோர் ஆகும். ஸோ ஆல்ரெடி படிச்ச விஷயத்த காலையில படிச்சா மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மார்னிங் எந்த புது விஷயத்தையும் படிக்காம, ஈவினிங் புது விஷயத்த படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல. ஸோ அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணணும். கூடவே லைக் பட்டன ஸ்மாஷ் பண்ணுங்க. அண்ட் இந்த 10th ஜர்னியை நீங்கள் என் கூட சேர்ந்து தான் பார்க்க போகிறீங்க. எல்லாருமே 10th ஸ்டார்ட் பண்ண ரெடியா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்.